டாபிக்ஸ் மட்டும்தான் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அது இல்லாம நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்றப்ப மெட்டீரியல்ல இருக்கிறதும் வந்துடும். கிளாஸ்ல நம்ம எடுக்கிறது போக மெட்டீரியல்லையும் உங்களுக்கு நோட்ஸ் இருக்குது இல்லையா? ரைட், எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 ஹெட்டிங்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்படின்றப்ப அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுப்போம். இப்ப எடுக்கல, ஏன்னா கிளாஸ்ல எடுக்கிறது மட்டும் தான் இப்போ. ஓகேவா? அண்ட் பேட்டர்னுமே பாத்தீங்கன்னா மாடல் யூல் கெட்டணும், கொஸ்டின்ஸ் இப்படிதான் வரும்ன்ற அந்த மாடல் தெரியும். ஆனா எக்ஸாக்டா இப்ப நம்ம சொல்ற மாதிரி ஈஸியா அந்த மாதிரிலாம் கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்காது. அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு நம்ம சிலபஸ்க்கு இப்ப நம்ம என்ன எடுத்தோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ல இப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. சில பேட்டர்ன்ஸ் வந்துட்டு சிமிலரா இருக்கும், சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது உங்களுக்காக அப்படி எடுத்துருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு என்கவுண்டர் பண்றீங்களா, அதனால. The grades 3 experiment in UP primarily designed to study which of the following scientific phenomena. Yes. Option D. ஓகேங்களா? ரைட். ஸோ ஹை எனர்ஜி காஸ்மிக் ரேஸ் அண்ட் ஸ்பேஸ் வெதர் அதை பத்தி நம்ம படிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ கிரேட் 3 ஃபெசிலிட்டி எங்க லொக்கேட் ஆயிருக்கு நம்மளுக்கு? ஊட்டி, கொடைக்கானல். அட்மாஸ்பியர் வார்மா இருந்துச்சு அப்படின்னா மியூவான்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா? கம்மியா இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது அவ்வளவுதான் ரிலேட்டட் டு கிரேப்ஸ் 3. ஓகேங்களா? லொக்கேட் ஆயிருக்கிறது எங்க? என்ன என்ன நம்ம வந்துட்டு ரீசெண்டா இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சாங்களா, அட்மாஸ்பியரோட ஒரு எலமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கோயின்சிட் ஆகுதுன்னு, ரைட்? இந்த ஒரு எலமெண்டோடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்ம அட்மாஸ்பியரை வந்துட்டு கெஸ் பண்றோம், ரைட்டா? ஸோ அந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் பேர் என்னது? சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் பேர் என்னது? மியூஆன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the famous dancing girl figurine discovered from the Indus Valley civilization is made of which material? Bronze. ஸோ லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்ன்றது திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், அதனால டெஃபினட்டா உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும், ரைட்டா? இப்போ என்ன மெட்டீரியல் இது? பிரான்ஸ். ஓகே. இப்போ எந்த சைட்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு? மொஹஞ்சதாரோல இருந்து கிடைச்சிச்சு, ரைட்? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? எப்படி ஏபிசிடி ஸ்ட்ரைட்டா நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் வந்துட்டு செலக்ட் பண்றீங்க, டைரக்ட். எல்லா கொஸ்டின்ஸுமே இவ்வளவு டைரக்டா இருக்காது. சம்டைம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப டெப்தா போகாம அட்லீஸ்ட் அந்த நேம் மட்டுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ ரீசென்ட்லி திஸ் இஸ் சீன் இன் நியூஸ், இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சம் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி மாடல்ல இருக்கும். இது டைரக்ட் கொஸ்டின் டைப். Consider the following statements regarding the dancing girl again. So it is a solid bronze statue made using the specialized last wax casting method. Okay, next. The figure is completely unornamented and devoid of any jewelry or hair styling. False, right? ஸோ அதுல நம்ம பார்த்தோம்னா ரைட் லெஃப்ட் ரெண்டு சைட்லயுமே வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஹேர்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பன் மாதிரி வந்துட்டு போட்டிருக்கோம். அப்புறம் கையில வந்துட்டு ஒரு பேக் சம்திங் வந்துட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? A1 only. ஓகே, இது ஒரு டைப். ஓகே, ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 1 only 2 only, இல்ல ரெண்டுமே கரெக்ட் இல்ல ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்றது ஒரு டைப். ஸ்டேட்மெண்ட்ஸ்ல 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது ஒரு டைப், 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஸோ ஜெகநாத் டம். ஸோ இதுல வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ நாப கலேபரா அகைன் இப்ப ஜெகநாத் தம்ம பத்தி இவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாலாம் கொஸ்டின்ஸ் வராது, நம்ம படிச்சதுனால அந்த மாதிரி நம்ம கேட்டுருக்கோம். நாப கலேபரா டிஸ்கிரிப்ஷன் வுடன் பாடிஸ் ஆஃப் த டெய்டி ரீப்ளேஸ்ட் இன் சீக்ரெட் ரிச்சுவல். ஓகேங்களா? கேரா பஹண்ட்ரா. ஓகே, ஸோ தென் இது ஸ்வீப்பிங் செரிமனி. ஓகேங்களா? ரத யாத்ரா சேரியட் பை த கஜபதி கிங். ஓகே, யூசிங் த கோல்டன் ப்ரூம். ஓகே, அது அடுத்தது தைத்தபதி ட்ரெடிஷனல் பிராமின் பிரீஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மகாபிரசாத் செய்த டெம்பிள் சிஸ்டம். இதுல வந்துட்டு ஹவு மெனி ஆஃப் த பேர்ஸ், அப்ப என்ன அர்த்தம்? இது எல்லாமே ஒரு பேர். ஓகேங்களா? ரைட். எக்ஸாக்ட் மேட்ச் ஃபாலோயிங் கிடையாது, ஆனா நம்மளுக்கு பேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு 20 அப்புறத்துல இருந்து இந்த பேட்டர்ன்ல வந்துட்டு வர ஆரம்பிச்சு கொஸ்டின். ஓகேங்களா? இது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல ஜாஸ்திப்படுத்தி விடும். So only one, only 2 pair, all 3 pair, none of the above. ஓகேங்களா? ஸோ இதுல எது வந்துட்டு எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கறதா கொஸ்டின். ஸோ இப்போ இதுல எத்தனை வந்துட்டு கரெக்டா இருக்குது?
ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா தப்பா? ஞாபகலேபரா மெட்டீரியல் வாசித்தீங்களா? நம்மளும் சொல்லியிருந்தோம் ரைட்டா, கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம். தெரியல, தெரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, சேரா பகன்றா அது கரெக்ட் ரைட்டா. ஸோ கிங் வந்துட்டு இந்த கோல்டன் ரூம் வச்சு கூட்டுவாங்க, அது ரைட்டா. தைத்தபதி ஃபால்ஸ். ரைட், தே ஆர் ட்ரைபல் பீப்புள் ரைட். ஸோ நான் பிராமின்ஸ் ரைட்டா. ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தப்பு. கன்ஃபார்மா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்துட்டு ஆல் த்ரீ பேர்ஸ் எலிமினேட் பண்ணா நன் ஆஃப் த பேர்ஸை எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா ஒன்னு கரெக்ட்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒன்னே ஒண்ணுதான் தெரியல. இப்போ ஒன்னே ஒண்ணு தெரியலன்றதுனால இந்த கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ண முடியாதா? ரைட். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவலை ஜாஸ்தி படுத்துறதுக்கு அந்த பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. இப்போ இன்னும் சில டைப்ஸ் வரும். இப்போ ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு 1, 2 and 3 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஆப்ஷனுடைய ஆன்சர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இல்லாம how many which of the following statements are correct அப்படி நீங்க கொடுத்துட்டு 1 and 2 only, 1, 2 and 3, 2 and 3 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியா இருக்குமா நம்மளுக்கு எலிமினேட் பண்றதுக்கு. அப்ப 3 எந்த ஆப்ஷன் எல்லாம் வருதோ என்ன பண்ணிடுவோம், அதை எலிமினேட் பண்ணிடுவோம். ரிமைனிங் 1 and 2 வரும், ஓகே கரெக்ட் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அப்படித்தான் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது அவ்வளவு ஈஸியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மெத்தட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது பேர் ஒரு டைப், பேரிங்கே இல்லாம ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தும் இதே மாதிரி கேட்பாங்க. இப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆன்சரே நம்மளால பண்ண முடியும். ஓகே, எலிமினேஷன் இதுல பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இந்த எவ்ரி 9 years 12 years 6 years ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த உடன் ஸ்டாச்சு வந்துட்டு மாத்துவாங்க அப்படின்னு பாத்துருவோம். ஓகே, ஸோ அதுதான் அது ஞாபகலேபரா. ஓகே, ஸோ அப்ப இதுல என்ன ஆன்சரு, 2 pairs. ஸோ பி வந்துட்டு ஆன்சர். இது ரெஃபரன்ஸ் டு கலிங்கா ஸ்டைல் ஆஃப் டெம்பரேச்சர். இப்ப நம்ம டெம்பிள் ஆர்கிடெக்சர், இப்ப நம்மளுக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் ஜெகநாத் பத்தி வராது, ஆனா கலிங்கா ஆர்கிடெக்சரை பத்தி வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, கலிங்கா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் கன்சிடர் த ஃபாலோயிங். The assembly hall where devotees gather in front of the main sanctum is locally known as Jagamohana. Okay, next. Rekadevula refers to a temple component with a flat pyramidal roof. Okay, typically used for daily food offerings. Okay, right. So the first one correct. என்னென்ன ஜூலா இருக்குது எழுதுறியா நோட்ஸ்ல இருக்கிறீங்க? 3 ஜூலா பார்த்தோமா, என்னென்ன ஜூலா இருக்கு, ஒரு டயக்ராம் கூட இருந்துச்சு இல்லையா? ரைட், என்னென்ன ஜூலா? ரேக ஜூலா, காக்கு ஜூலா, ஜெகமோகனா, பித்தா ஜூலா. ஓகேங்களா, அந்த சென்டர்ல இருக்கிறது அதை வந்துட்டு என்னது ஜெகமோகனா அப்படின்னு சொல்லுவோம் லோக்கலின்றதையும் பார்த்துருந்தோம். ஓகே, அதுவும் பர்டிகுலர்லி டு பூரி ஜெகநாத் டெம்பிள். ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 என்னது கரெக்ட். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் 2 ரேக தியூலாங்கிறது என்ன பிளேஸ், தியூலா என்னன்றது தெரிஞ்சாலே உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். தியூலா எங்கன்னு இருக்கும், ரேக தியூலா இங்க. ஓகே, மேல வந்து ரூஃப் இருக்குது. ஓகே, ரைஸ் பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் ஓகே. பிளாக்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, முக்கியமான பாயிண்ட் விட்டீங்க. ரேக தியூலா கீழே என்ன இருக்கும், கோயிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு நம்மளுக்கு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு ரைட்டா. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு என்ட்ரன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து காக்க தியூலா, அதுக்கப்புறம் இது வந்து பித்த தியூலா, இது என்னது ரேக தியூலா. இப்போ கோயிலுடைய மொத்தமா இது கோயில்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும், சாமி இருக்கும். ஓகேங்களா, சாங்டம் சாங்டோரம். ஓகேங்களா, கர்ப்பகிரகா. ஓகே, சோ கர்ப்பகிரகாக்கு மேல இருக்கதா ரேக தியூலா. அப்ப அந்த இடத்துல டெய்லி ஃபுட் ஆஃபரிங் கொடுப்பாங்களா, கிடையாது. ஓகேங்களா, சோ அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 என்னது நம்மளுக்கு தப்பு. ஓகே, சோ ஆன்சர் என்ன நம்மளுக்கு 1 only. Okay, right. With reference to trademark protection in India, consider the following statement. Okay, so unlike patents which are valid for 20 years, a registered trademark is valid for a non-renewable period of 10 years. Okay, right. Next, non-conventional brand identifiers. Okay, so traditional இருக்கிற மாதிரி இல்லாம இந்த சவுண்ட், ஷேப்ஸ்,
பேக்கேஜிங் உடைய என்ன ஷேப்ல பேக்கேஜிங் இருக்கு, இது எல்லாமே ட்ரேட்மார்க் கீழே வரும். கேன் பி லீகலி ரெஜிஸ்டர்ட் அண்டர் ட்ரேட்மார்க். So the administration grant of trademarks fall directly under Register of Copyrights within Ministry of Education. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதுல பாருங்க அதேதான். நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஆன்சர் வந்துட்டு தப்புன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா எலிமினேட் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு? ரைட்டு. ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டா? ரைட்டு. ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2? ஸ்டேட்மெண்ட் 2 ரைட்டு. ஓகே. ஸ்டேட்மெண்ட் 3? கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் 3 பார்த்ததுமே தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் போட்டிருக்கு. ரைட். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே வரும். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கோங்க? ஸ்டேட்மெண்ட் 3 தான் தப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட்னு சொல்றீங்க. ரைட்டா? ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு. யூ ரிமூவ் ஸ்டேட்மெண்ட் 3. எங்கெல்லாம் 3 இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ ஆன்சர் என்னது? C. அப்ப ஆன்சர் 2 ஒன்லி தான். 1 இஸ் a ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஏன் 1 ராங்? 10 years அப்படின்னு பார்த்தது நம்மளுக்கு என்னது? கரெக்ட் அப்படின்னு தோணுதா? நல்லா ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ட்ரேட்மார்க் இஸ் வேலிட் ஃபார் நான் ரெனியூவபிள் பீரியட் ஆஃப் 10 years. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது? ரெனியூ பண்ண முடியாது உங்களால. பட் ஆக்சுவலா என்னது? யூ கேன் ரெனியூ இட் ஃபார் எவர். ரைட்டா? 10 years ஒன் 10 years ஒன்ஸ் நீங்க ரெனியூ பண்ணிட்டே இருக்கலாம் லைஃப் லாங். ஓகேவா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா? இந்த நான் அப்படிங்கிற அந்த வேர்டை பார்க்காம விட்டதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆன்சரை மாத்தி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ரைட்டா? அந்த மாதிரி நம்ம ஃபுல்லா ரீட் பண்ணோம். டக்குன்னு பார்த்ததுமே ஓகே இதான் ஆன்சர்னு போயிடக்கூடாது. சரிங்களா? நல்லா ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு வேர்ட் பை வேர்ட் நல்லா பாருங்க. முக்கியமா இந்த நாட், எய்தர், நார் இந்த மாதிரி எல்லாம் டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஒன்லி இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வரப்ப நல்லா பார்க்கணும். ஓகே. So this is one more type. Okay. 1, 2 and 3. 3 statements they have given. And இந்த மாதிரி elimination technique வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். Next. The reference to the river networks of South Asia. Okay, Padma River merges with Jamuna at a place called Govardhan. Okay, next. After joining the Meghna River further downstream, the combined massive flow enters Bay of Bengal under the name Meghna. இது பத்மா ரிவர். ஓகேவா? கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோ என்டர்ஸ் த பே ஆஃப் பெங்கால் அண்டர் த நேம் மேக்மான் போடாம பத்மா இல்ல லைக் ஜமுனா அப்படின்னு வேற ஏதாவது டேர்ம் போட்டுருச்சுன்னா என்னது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? ரைட். இப்ப நான் ஒன்று கேக்குறேன். அதாவது மேக்னா வந்துட்டு நம்மளுக்கு பராக்கா பராஜ் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறதுனால பே ஆஃப் பெங்கால் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுது. அதாவது ட்ரை ஆயிடுது. சரிங்களா? இட் கான்ட் ரீச் பே ஆஃப் பெங்கால். இது ரைட்டான ஸ்டேட்மெண்டா தப்பா? ஃபால்ஸ். ஓகே. கண்டிப்பா என்னது? ட்ரைன் ஆகி தான் போகும். பராக்கா பராஜ் இருக்குன்றதுனால தண்ணி கம்மியாகுன்ற அர்த்தம் கிடையாது. இது வந்துட்டு பே ஆஃப் பெங்காலோட போய் தான் மிக்ஸ் ஆகுது. ஓகேவா? Next, the context of global climate monitoring by agencies like NOAA, when is a standard El Nino phenomenon classified as very strong or super El Nino? El Nino எப்ப super El Nino சொல்லுவோம். Okay, definitely you can answer. Right? நீங்களே சொல்லுங்க. First one false. Right? So B. ஓகேங்களா? அந்த 2 டிகிரி செல்சியஸ்ன்றதை பார்த்தா டக்குனு ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ரைட். இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். அது பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. நேஷனல் சிக்கிள் செல் அனிமியா elimination 10%. Sickle cell anemia. In sickle cell anemia, red blood cells become rigid and crescent shaped, blocking small blood vessels and cutting off oxygen delivery. Second statement. The government of India set a target to completely eliminate sickle cell anemia by 2047. Mission, அதாவது இந்த sickle cell anemia mission இருக்கு இல்லையா? It focuses on screening and treating tribal populations as they are disproportionately affected by the genetic tribes. Sorry. ஒரு 3. ஓகேங்களா? அந்த 3ல எதெல்லாம் கரெக்ட்? சாட்டர்டே கிளாஸ்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல என்ன பிரியா பாக்கலையா? நம்ம புக் மெட்டீரியல் ரீட் பண்ணீங்களா இல்லையா?
மெட்டீரியலே ரீட் பண்ணலையா? சரி ஓகே, அப்படியே அப்ப ஆன்சர் அனுப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சிக்கல் செல் அனிமியான்றது என்ன அப்படின்னா, நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, ரெட் பிளட் செல்ஸ் யூஸ்வலா என்ன ஷேப்ல இருக்கும்? ரவுண்டா இருக்கும், ரைட்டா? அது பைகான்கேவ் ஷேப்ல இருக்கும். ஓகே, அதாவது பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஹரிசாண்டலா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல பார்த்தா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பைகான்கேவ் ஷேப்ல வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஒரு ஆர்பிசி. ஓகே, ஸோ இந்த ஆர்பிசி யூஸ்வலா இருக்கக்கூடிய ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கணும். பட் அதுக்கு பதிலா சிக்கிள்னா என்னது? சிக்கிள் இந்த அறுவடை பண்றப்ப ஒரு அருவா வச்சிருப்பாங்க பாத்துருக்கீங்களா? ரைட், இந்த ஷேப்ல இருக்கும். ரைட்டா, இந்த ஷேப்ல இருக்கும். ரைட், ஸோ இதுதான் வந்துட்டு சிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளட் செல்ஸ் என்ன இது சேஞ்சஸ் ஃப்ரம் திஸ் ஷேப் டு திஸ் ஷேப். ஓகேவா, அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது என்னது? சிக்கிள் செல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ரெட் பிளட் செல்ஸ்ல வி ஹேவ் அயன் காம்போனன்ட்ஸ். ஆர்பிசி என்ன கேரி பண்ணும்? ஆர்பிசி ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் என்ன கேரி பண்ணும்? ஆக்சிஜன். ஓகேங்களா, இப்ப ஒரு பிளட் செல் இப்படி நல்லா இருந்துச்சுன்னா ஹீமோகுளோபின் நல்லா இருக்கும், நிறைய ஆக்சிஜனை கேரி பண்ண முடியும். பொதுவாக இந்த ஷேப்புக்கு மாறிடுச்சுன்னா ஆக்சிஜன் கேரி பண்ற கெப்பாசிட்டி கம்மியாயிருது. ஓகேங்களா, ரைட், காட் ரெடியூஸ்ட். ஸோ இந்த மாதிரி பினாமினேட் இருக்கிறப்ப அப்ப என்ன பண்ண முடியாது? ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வர்றது, ஓகே, பிளட் சப்ளை ப்ராப்பரா போகாது, ஆர்கன் ஃபெயிலியர் வர்றது, எல்லா இஷ்யூஸுமே. ஓகேவா, இதுதான் சிக்கிள் செல் அனிமியா. ஓகே, அனிமியானா என்னது? யூஸ்வலாவே அனிமியானா என்னது? ஆர்பிசி கண்டென்ட் கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியா இருந்தா அனிமியா. ஸோ எதனால நம்மளுக்கு இப்ப கம்மியா இருக்கு? சிக்கிளா வந்துட்டு ஆர்பிசிஸ் மாறினதுனால நம்மளுக்கு கம்மியாயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த கிரசன்ட் ஷேப்ல அது இருக்கிறதுனால இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, ஆர்பிசி ரவுண்டா இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு என்ன பண்ணும்? ஜாலியா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். இது சிக்கிள் ஷெல்லா இருக்கிறதுனால அது என்ன பண்ணும்? போய் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும் ஃப்ளோ, எங்கேயாவது போய் மாட்டிட்டு அதுக்கு மேல ஒண்ணு வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது என்ன ஆயிரும்? ஒரு பிளாக் மாதிரி நம்மளுக்கு மாறிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு நேரோ பேசேஜ் இருக்கு அப்படின்னா ஆர்பிசிஸ் ஜாலியா அதுல போயிட்டு இருக்கும். இதுவே இந்த சிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேங்களா, இது என்ன ஆயிடுச்சு? இந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி மோதி ஒரு பிளாக்கேஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? ஸோ ஒன்னு பிளாக்கிங், நேரோ கேப். ஓகே, ஸோ இப்போ இந்த என்ன ஆகும்? இது வழியா தான் வந்துட்டு பிளட் செல்ஸ்னால போக முடியும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, பிளட்ஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகுறதும் கம்மியாயிருக்கு. அதனால நம்மளுக்கு த்ராம்போசிஸ், பிளட் கிளாட்ஸ், இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்துட்டு நடக்கும். ஓகேவா, இதுதான் சிக்கிள் செல் அனிமியா. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா? Rigid and crescent shape, blocking blood vessels and cutting off oxygen delivery. Correct ஆகுது? Right. So இப்ப statement 1 correct. Next, the government of India பாத்தீங்கன்னா yes, they have set a target to eliminate this by 2047. அதுவும் correct. ஓகேங்களா, பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நம்ம டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம். ஓகே, மேக்ஸிமம் எந்த டிசீஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா டயக்னோசிஸ். ஆளுங்க யாராவது வந்து ஸ்கிரீன் பண்ணாதான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் தர முடியும். ஸ்கிரீனிங்கே பண்ணல அப்படின்னா அப்புறம் நம்ம எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர முடியும்? ஓகே, ஸோ அப்போ டயக்னோசிஸ் மெத்தட்ஸை வந்துட்டு ஃபாஸ்ட் ஆக்குறது, ஸ்கிரீனிங் ஜாஸ்தி ஆக்குறது, இதை தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன்லி ஃபோக்கஸஸ்னு கொடுக்கல, பிரைமரிலி ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்கிரீனிங் அண்ட் ட்ரீட்டிங் த ட்ரைபல் பாப்புலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஆக்சுவலா அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு கரெக்ட் தான். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஏன் அதை ட்ரைபல் பாப்புலேஷனை வந்துட்டு பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்றாங்க சிக்கிள் செல்க்கு? ஓகே, லைக் யாருக்கு வேணாலும் அது இருக்கலாம், பட் அது என்ன ட்ரைபல் பாப்புலேஷன் அப்படின்னா ட்ரைபல் பீப்புளுக்கு வந்துட்டு நேச்சராகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த இது இட்ஸ் ஜெனடிக் டிசார்டர். ஓகேங்களா, ரைட், இப்போ ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஆட்டோசோமல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் ஜெனடிக். ஓகே, ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்துச்சுன்னா அடுத்தடுத்து அந்த ஜீன் வந்துட்டு ஹெரிடிட்டியா பாஸ் ஆன் ஆகும். ஓகேங்களா, சிக்கிள் செல்லை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ என்ன டிசீஸ்? ஜெனடிக் டிசார்டர், எதுவும் காஸ் பண்றது கிடையாது. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் வந்துட்டு நார்மல் ஹீமோகுளோபின் இருக்காங்க. ஓகேங்களா, அது ஏன்னு வச்சுக்கோம். ஓகே, தென் எஸ் ஏ ட்ரைட். ஓகேங்களா, ஏ கேரக்டர் ஜீன். ஓகேங்களா, எஸ் வந்துட்டு சிக்கிள் செல் இருக்கக்கூடிய ஜீன். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப ஜெனடிக்ஸ்ல போவோம்னா இப்போ நம்ம வந்துட்டு ஏ டாமினண்டா இருக்குது நார்மல் சிக்கிள். இப்போ ஏ அப்படின்றதுன்னா கம்ப்ளீட்லி நார்மல். எஸ் அப்படின்றதுன்னா என்னது? சிக்கிள் செல் இருக்கு, ஆனா அவங்க நார்மலா தான் இருப்பாங்க அன்லெஸ் தே ஆர் ட்ரிகர்டு பை சம்திங். ஓகேவா,
ஆனா சிக்கல் செல் என்னது அவங்க கிட்டக்க இருக்கு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ். இவங்க என்னது கண்டிப்பா சிக்கல் செல் அனிமியா அவங்க கிட்ட இருக்கு, ஓகேவா? ரைட். இப்போ ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து, ஓகேங்களா, மதரோ ஃபாதரோ, பேரண்ட் கிட்ட இருந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த ஜீன்ஸ் டிரான்ஸ்பர் ஆகிறப்ப ஏவும் வரலாம் எஸ்ஸும் வரலாம், ரைட்டா? ஸோ இப்ப ஒருவேளை அடுத்த ஜெனரேஷனுக்கு வர்றப்ப இந்த எஸ் வருது, ஓகே. திரும்பவும் இந்த ஜெனரேஷன்ல இருந்து அடுத்து போறவங்க கிட்ட ஏஏவாவும் போகலாம், இல்லாட்டி என்ன ஆகும் எஸ்எஸ் ஆவும் அது மாறும், ஓகே. இன்னொரு பேரண்ட் இருக்காங்க, அந்த பேரண்ட்டும் அதாவது மேல் ஃபீமேல்னா அவங்களுக்கும் ஏஎஸ் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு ரெண்டு ரிசசிவான ஜீன்ஸ் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வர்றப்ப என்ன ஆயிரும் நம்மளுக்கு டாமினண்டா மாறும், ஓகே. இந்த மெண்டலோட ஹைபிரிட் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க தானே ஸ்கூல்ல படிச்சிருக்கிறீங்களா? ஞாபகம் இருக்குதா? F1 F2 ஹைபிரிட் அதெல்லாம் ஒரு ஜெனரேஷன்ல வந்துட்டு ரிசசிவா இருக்கக்கூடியது அடுத்த ஜெனரேஷன்ல வர்றப்ப எக்ஸ்பிரஸ் ஆகும், அதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுதான் அப்போ நம்மளுடைய முன்னோர்கள்ல யாருக்காவது ஒரு ப்ளூ ஐஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்கும், உங்க தாத்தாவோட பாட்டிக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ரைட்? அந்த மாதிரி, ஓகே. ஸோ என்ன ஆகும்னா அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பாட்டியில இருந்து அவங்க வரைக்கும் அது ஜெனரேஷனா மாறிட்டே வந்திருக்கு, பட் இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ், சப்ரஸ் ஆகி உள்ள இருக்கு, ரைட்டா? அதே தான் இங்கேயும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களையுமேவும் இந்த மாதிரி ஏஎஸ் நம்மளுக்கு வந்துட்டு டைப்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ என்ன ஆகுது இவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த எஸ் வந்துட்டு இவங்க நெக்ஸ்ட் இதுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாங்க, ஓகே, ரைட்? ஸோ இந்த ஏஎஸ் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க எங்க ட்ரைபல் பீப்புள்ல, ஓகே. ஸோ இந்த எஸ் என்ன ஆகுது நம்மளுக்கு ஏவும் இருக்கு எஸ்ஸும் இருக்கு, ரைட்டா? அப்ப நார்மல் பிளட் செல்ஸும் இருக்கு, சிக்கல் ஷேப்டான இருக்கக்கூடிய பிளட் செல்ஸும் அவங்களுக்கு இருக்கு, ஓகே. இப்ப என்ன ஆகும்னா ஒரு கொசு வந்து இவங்களை கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, பர்டிகுலர்லி மலேரியா, ஓகேங்களா? மலேரியல் காஸ் பண்ணக்கூடிய லைக் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் ஏதாவது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அவங்களை கொசு கடிச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணிருமோ இட் வில் இன்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் ட்ரிகர் திஸ், ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன ஆகும்னா சிக்கிள் செல்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும், ஆனா அந்த டைம்ல நேச்சராவே என்ன கம்மியான அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ அப்ப நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஸ்பிளீன் என்ன பண்ணிரும்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி வெளியேற்று, ஓகேவா? ரைட். ஸோ இது வந்துட்டு ஏவும் எஸ்ஸும் இருக்கக்கூடியவங்களுக்கு மீன்ஸ் ஆர்பிசி டாமினண்டா நார்மலா இருக்கிறது டாமினண்டா இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 95% குட் ஆர்பிசி இருக்கு, ஒரு 5% மட்டும் தான் சிக்கிள் செல் இருக்கு அப்படின்னா பாடி என்ன பண்ணிடும் ஈஸியா அதை எலிமினேட் பண்ணிடும். ஒருவேளை ரெண்டுமே எஸ்ஸா இருந்துச்சுன்னா அப்ப ஆர்பிசியுடைய நார்மல் ஆர்பிசி கண்டென்ட்டை விட சிக்கிள் ஷேப்டு செல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுன்னு அவங்களுக்கு அர்த்தம், ஓகேவா? அப்ப அந்த டைம்ல ஸ்கிரீன் எலிமினேட் பண்ணாலும் என்னது சிக்கிள் செல்ஸ் பாடியில இருக்கத்தான் செய்யும், ஓகேவா? ஓகே. ஸோ இந்த செலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஏவும் எஸ்ஸும் வந்துட்டு இருந்து மலேரியா அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த எஸ்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருது பாடி, ஓகேவா? ஸோ இந்த காரணத்தினால யூஸ்வலா பாத்தீங்கன்னா ட்ரைபல் பாப்புலேஷன்ல மலேரியா அஃபெக்ட் பண்றது கம்மி. ஸோ அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட நேச்சராவே மலேரியாவுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகுற மாதிரி, ஓகேங்களா? இது ஒண்ணு, இது பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா சிக்கிள் செல் இருந்துச்சு அப்படின்னா மலேரியா வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆகாது, ஓகேவா? இது வந்துட்டு ஒரு பினாமினா, ஓகே. அதனால யூஸ்வலா பாத்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள் இது ஜாஸ்தியா இருக்கும். ட்ரைபல் பீப்புள் வந்துட்டு சிக்கிள் செல் ஜீன் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு மலேரியாவுக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்டா இருக்காங்க, ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப முன்னாடி காலத்துல ஸ்டார்ட் ஆனது, ஓகேவா? பட் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா இந்த ஏஎஸ்லயே எல்லாருமே இருக்காங்கன்னு வச்சுப்போம், அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல இந்த எஸ் ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு பீரியட்ல என்ன ஆகும் அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு மேரேஜஸ் நடக்குது, ரைட்? சைல்டு அவங்களுக்குள்ளேயே பர்த், ஸோ அப்படின்றப்ப அந்த எஸ் என்ன ஆகுற ஒரு பீரியட்ல டாமினன்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப பார்த்தா நிறைய பேர்கிட்ட என்ன இருக்கு இந்த சிக்கிள் செல் ஜீன் வந்துட்டு டாமினண்டா இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த ரீசன்னால நம்மளுக்கு அனிமியா இந்த எலிமினேஷன் ப்ரோக்ராம்ல பர்டிகுலரா யாரை வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணணும் ட்ரைபல் பாப்புலேஷன், இதான் ரீசன், ஓகேங்களா? ரைட். உங்கள்ட்ட சொல்றப்ப எனக்கு டவுட் வந்துச்சு, நான் ஏன் வந்துட்டு நார்மல் பாப்புலேஷன் அப்படி இல்ல ஒய் ட்ரைபல்ஸ்க்கு மட்டும் அந்த செலக்டட் ஏஎஸ் ஜீன்ஸ் இருக்குன்னு நான் அவருக்கு பார்த்து சொல்லிட்டேன், ஓகேங்களா? ரைட். ஓகேவா? சோ இது புரிஞ்சா அப்ப ட்ரைபல் பாப்புலேஷன் என்ன இருக்குது சிக்கிள் செல் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே. ஸோ அப்ப 3 பாயிண்ட்ஸ் நம்மள பாத்துக்கணும். சிக்கிள் செல் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரைபல் பாப்புலேஷன்ல ஜாஸ்தியா இருக்குது, தென் ஆக்சிஜன் டெலிவரி வந்து சிக்கிள் செல் வந்துட்டு கம்மி பண்ணிரும், தென் சிக்கிள் செல் அனிமியா மிஷன் வந்து 2047ல வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும்னு வச்சுக்கோம் டு எலிமினேட் இட், சரிங்களா? அதாவது கம்ப்ளீட்டா சிக்கிள் செல் அனிமியான்றது இருக்கக்கூடாது, ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அகைன் நீங்க ஹீட் வேவும் பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா? ஓகே.
So in the context of Indian economy and monetary policy committee, which of the following statement is best describes the repo rate? Repo rate தெரியும் தானே? Right. So எது repo rate? The rate at which RBI borrows money from commercial banks without providing any collateral. The long-term interest rate at which RBI lends money to the commercial bank against government securities. Short-term interest rate at which RBI lends money to commercial banks against collateral of the government securities to meet temporary liquidity mismatches. Fixed rate at which commercial banks park their excess short-term liquidity under the standing deposit facility. Okay, D நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, ரைட்டா? அப்ப நம்ம விட்டுருவோம். ஓகே, ஸோ 3 மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னது? ஆப்ஷன் டி. பியா ஷூரா? ஏன் பி? நீங்க RBI lends money to commercial banks against government security. அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா கரெக்ட், அதனால பி. என்ன விட்டுட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்கறது. ஓகே, ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் விச் RBI lends money to commercial banks. அதே ஸ்டேட்மெண்ட் தான் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்காங்க, டு மீட் டெம்பரரி லிக்விடிட்டி மிஸ்மேட்ச். ஓகேங்களா? ஸோ கரெக்ட், பட் என்னது? ஷார்ட் டேர்ம் லோனு. அதாவது நம்ம மிஸ் பண்றதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு? ஸ்டேட்மெண்ட் நம்ம தப்பா சொல்லிட்டோமா? இதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அப்ப லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா அது யோசிச்சுக்கணும். அதே மாதிரி படிக்கிறப்போ என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்கன்றதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துச்சுக்கணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் MPC. Okay, about monetary policy committee. The MPC consists of 6 members, 3 from RBI, 3 from central government, and meet at least 4 times a year. Statutory, so the current statutory inflation target is 4%, with official tolerance range 2 to 6. Next, inflation stays outside the target. Okay, target range for 3 consecutive quarters. RBI must submit the report to Parliament detailing the reasons and remedial action. என்னது கரெக்டா தப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ 3 வந்து ஃப்ரம் RBI, 3 வந்து ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் மீட்ஸ் அட்லீஸ்ட் 4 டைம்ஸ். இப்போ கரண்டா எத்தனை டைம் மீட் பண்ணுவாங்க? 6 டைம்ஸ். ஓகே, பை மந்த்லியா மீட் பண்றாங்க. ஓகே, ஸோ இன்ஃபிளேஷன் டார்கெட் என்னது? 4 ± 2. ஓகேங்களா? அப்ப 2 to 6 ரேஞ்ச். கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஸோ ரிப்போர்ட்ஸ் டைரக்ட்லி டு யாரு? ஏன் ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு? ஸ்டேட்மெண்ட் 1 2 கரெக்ட், 3 கரெக்டா தப்பான்னு தெரியலையா? ஓகே, ஸோ இன்ஃபிளேஷன் ஸ்டேஸ் அவுட் சைட் ஆஃப் திஸ் டார்கெட் ரேஞ்ச். அப்பனா 2 6க்கு மேலேயோ கீழேயோ அவுட் சைட் ஆஃப் த டார்கெட். அப்ப இட் கேன் பி 1. ஓகேங்களா? இல்ல இட் கேன் பி 7. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழேயோ மேலேயோ இருந்துச்சு அப்படின்னா ஃபார் 3 கான்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸ். அது கரெக்டா? ரைட்டா? 3 கான்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸ் எத்தனை மந்த்ஸ்? 9 months, right? Okay. RBI must submit a formal explanatory report directly to Parliament of India. Reason சொல்லணும், ரெமடி ரெக்கவரி ஆகிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அதையும் சொல்லணும். இதெல்லாம் கரெக்ட். ஸோ பார்லிமெண்ட்ன்றது தப்பு. நீங்க யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். நீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ல கிடையாது. ஓகேவா? ரைட். இப்போ ஆன்சர் என்னது? 1 and 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்பிடா பார்த்தோமா? அதுவும் நீங்க அட்டன் பண்ணல இல்லையா? பார்க்கலையா? பரவாயில்ல, அப்படி பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அப்பிடா. ஓகே, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டாபிக் பார்த்தோம், அது அடுத்த நாள் நான் எடுத்து அது சாட்டர்டே வந்துருக்கப்போ. ஓகே, விடுங்க, இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இன்னொரு நாள் அப்பிடா எடுத்துக்கலாம். லக் அண்ட் ஃபுட் ப்ராஜெக்ட் பார்த்தோம் தானே? லக் அண்ட் ஃபுட் ப்ராஜெக்ட் அதுவும் பாக்கலையா? எத்தனை பார்த்தோம்? நம்ம தான் பார்த்தோமா? சரி, ஓகே. பாரத் நெட். ஓகே, ரைட். இதெல்லாம் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஒரிஜினலி லான்ச்ட் அஸ் நேஷனல் ஆப்டிக் ஃபைபர் நெட்வொர்க். கரெக்டா? ரைட். ஃபண்டட் த்ரூ டிஜிட்டல் பாரத் நிதி. கரெக்ட். எய்ம்ஸ் டு ப்ரொவைட் பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு ஆல் கிராம் பஞ்சாயத். கரெக்ட். இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். அதுவும் கரெக்ட். ஓகே, ஸோ பஞ்சாயத்துன்றதால பஞ்சாயத்து ராஜுக்கு ஓகேன்ட்டீங்களா? ஸோ யாரு என்ன இது நெட்டு தானே கொடுக்குறோம், ரைட்டா? கவர்மெண்ட், அதுவும் கவர்மெண்ட் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகாம். ஓகேங்களா? டெலிகம்யூனிகேஷன் அவங்க தான் வந்துட்டு கொடுக்குறது. ஓகேயா? பஞ்சாயத்து ராஜ் கிடையாது. ஓகே, அப்ப என்னது? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஸோ எலிமினேட் 4 தப்பு. அகைன் 1 2 3 வந்துட்டு கரெக்ட். இது வந்துட்டு மெட்டீரியலை ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டீடைல்டா ஒன்று, அதாவது பிஐபியில வந்துட்டு கொடுத்துருந்தது. ஓகேவா? பிஐபியில பாத்தீங்கன்னா ஒரு 2 3 days ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிஐபி அஸ் அ பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிஐபியில போடுவாங்க. ஓகே,
அதுல நம்ம அதுல இருந்து கண்டென்ட் கொடுத்துட்டோம். இன்கேஸ் இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணலாம், அதை போய் ஓபன் பண்ணி வாசி வச்சுக்கலாம். ஓகே, டீடைல்டு ரிப்போர்ட்டா கொடுப்பாங்க. ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு டூரிசம் ஓவரால் ஒரு டெக்கேட் க்ரோத்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இதுவுமே கொடுத்துருந்தது. அது பாத்தீங்கன்னா டீடைல்டா எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஃபேக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே. யார் கொடுக்குறா? கவர்மெண்ட் இருந்து வருது. ஓகேங்களா, ஸோ அப்ப அதுல இருக்கிற நோட்ஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்ப இது பாத்தீங்கன்னா ஈவன் தோ நம்ம பார்க்கலைனாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சந்திரயான் 3 மேட் இந்தியா as the first country to achieve a soft landing near moon south pole. கரெக்ட், ட்ரூ. ஓகேங்களா, சோ சந்திரயான் 3 என்ன பண்ணுது நம்மளுக்கு? சந்திரயான்றது எதுக்கானது? மூணுக்கு போகிறது. தட் இஸ் ரைட். கரெக்டா? அப்ப இது வந்துட்டு கரெக்ட். ஓகே, ஸோ 2, 3 ரெண்டுமே எய்ம் பண்ணது என்ன அப்படின்னா சவுத் போல தான் எய்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அச்சீவ் சாஃப்ட் லேண்டிங். சாஃப்ட் லேண்டிங் கரெக்ட். ஃபர்ஸ்ட் கண்ட்ரியான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அச்சீவ் சாஃப்ட் லேண்டிங் ஆன் சவுத் போல் அப்படின்னு வந்துச்சுன்னா இது ரைட்டு. ஓகேங்களா, ரைட். அப்ப சாஃப்ட் லேண்டிங் சவுத் போல்னா மட்டும்தான் ரைட்டு. ஓகேங்களா, ஏன்னா அது இது வரைக்கும் யாருமே சவுத் போல ரீச் பண்ணதில்லை. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இது ரைட்டு. ஓகே, சந்திரயான் 2 ஒருவேளை இதே ஸ்டேட்மெண்ட் சந்திரயான் 2 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சாஃப்ட் லேண்டிங் பண்ண கிடையாது, போய் கிராஷ் ஆயிடும். ஓகேங்களா, ரைட். ஸோ இறங்குறப்ப கொஞ்சம் வேற நம்மளுக்கு வந்து டர்பிலிட்டி எல்லாம் கொஞ்சம் மோசமாகி ப்ராப்பரா வந்துட்டு அது போய் லேண்ட் ஆகல. ஓகேங்களா, ரைட். அதனால நம்மளுக்கு ரிமைண்டர் ரோவர் வந்துட்டு வெளியில வரல, எதுவுமே நடக்கல, ஆர்பிட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ரைட். அப்ப சந்திரயான் 3 மட்டும்தான் சாஃப்ட் லேண்டிங் சவுத் போல் ஆஃப் த மூன் வந்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேடெக்ஸ். நேம் மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, பேடெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இண்டிஜினஸ் ஸ்பேஸ் டாக்கிங் கேப்பபிலிட்டி. கரெக்டான்னு கேட்டா இட் இஸ் ரைட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்பேடெக்ஸ் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேங்களா, ஸ்பேஸ் டாக்கிங். டாக் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்துட்டு போர்ட்ல வந்துட்டு டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மீன்ஸ் நீங்க வந்துட்டு ஷிப் இருக்கு அப்படின்னா ஷிப்பை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி லாக் பண்றீங்க. ஓகேங்களா, ஸோ இங்க எப்படின்னா சேட்டலைட்ஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டு சேட்டலைட்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. இல்ல ஃபியூவல் எக்ஸ்சேஞ்ச், பவர் டிரான்ஸ்பர் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த சேட்டலைட்டை திரும்பவும் கீழே கொண்டு வந்து சார்ஜ் போட்டு அனுப்ப முடியாது. ரைட்டா, ஏன்னா அது மேல இருக்குது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு ஒரு சேட்டலைட் ஏதாவது அனுப்பிச்சு இது கூட டாக்கிங் பண்ணி, அதாவது இப்படி சேரும். ஓகேங்களா, டாக்கிங் போட்டு தான் சொல்லுவோம் நம்ம அதை. இந்த இடத்த சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான். ஓகேங்களா, சோ ரெண்டு சைடு என்னது டாக் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்பர் நடந்துக்கும். இந்த டாக்கிங் வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகலாம். ஓகேங்களா, இப்ப நம்ம வந்துட்டு ஃபியூவல் டிரான்ஸ்பர் பண்ணலாம், இல்ல லைக் எனர்ஜி டிரான்ஸ்பர், இல்ல டேட்டா டிரான்ஸ்பர், அப்படி இல்லை அப்படின்னா ஹியூமன்ஸ் அனுப்பலாம். ஓகேங்களா, நல்லா இவ்வளவு பெருசு ரெண்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சேட்டலைட்ல இருந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து அப்படியே ஹியூமன்ஸ் வந்துட்டு அடுத்ததுக்குள்ள போகலாம், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்குள்ள. ஓகேவா, அதுவும் என்னது டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிம்பிளா சொன்னா அது ஜாயின் ஆகிற இடத்த என்னன்னு சொல்றோம், டாக். ஓகேங்களா, டாக்கிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்துட்டு இந்தியாவேவும் இண்டிஜினஸா கண்டக்ட் பண்ண பேடெக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேங்களா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த டாக்கிங் எதுக்கு முக்கியமா யூஸ் ஆகுது நம்மளுக்கு? ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஃபியூச்சர் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு we have a aim, okay, to create பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா, நம்மளோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி ஐஎஸ்எஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த எய்ம் இருக்கு. அப்ப அது கிரியேட் பண்ணா அப்புறம் சும்மாவா இருக்கும், யாராவது ஆள் உள்ள போகணும்ல, அப்படி எப்படி ஆள் அனுப்புவீங்க? டாக்கிங் மூலமா. ஓகேவா, சோ அதனால இப்ப என்ன பண்றோம், சின்ன சின்னதா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஆதித்யா ஃபர்ஸ்ட் மிஷன் டு ஸ்டடி சன். ஓகேங்களா, ரைட். ஆதித்யா என்னது? அப்ப சன் கரெக்ட் தானே? ரைட், அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஆதித்யா ஏல்பட். ரைட். நெக்ஸ்ட் ககன்யான் வில் மேக் இந்தியா த ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி டு சென்ட் ஹியூமன்ஸ் டு ஸ்பேஸ். இது உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஆனா இப்ப நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, அதுக்காக தான் பிஓக்யூ பாருங்கன்னு சொல்றது. ஓகேவா, ஸோ ககன்யான் அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி டு சென்ட் ஹியூமன்ஸ் இன்டு ஸ்பேஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தப்பு. ஓகேங்களா, ஸோ எதனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி அப்படிங்கிறது தப்பு. ஆல்ரெடி சைனா, ரஷ்யா எல்லாமே வந்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ரைட். அப்ப அந்த ரெண்டு கண்ட்ரிஸுமே அனுப்பிச்சிருக்கிறதுனால ஏஷியா அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இந்தியா வந்துட்டு வராது. ஒருவேளை சவுத் ஏஷியான்னு கொடுத்தா கரெக்ட். ஓகேங்களா, ஸோ ஏஷியா அப்படின்னு கொடுத்ததுனால சைனாலாம் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம அதுக்குள்ள வரமாட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ககன்யான்ங்கிற ப்ரோக்ராம் ஆக்சுவலி இட் இஸ் டு சென்ட் ஹியூமன்ஸ் டு ஸ்பேஸ். தட் இஸ் ரைட். இப்போ நம்ம அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கோம். ஓகேங்களா, ஸோ ககன்யான்றது என்ன ப்ராஜெக்ட்? ஹியூமன்ஸ் அனுப்புறது. சந்திரயான்றது என்ன ப்ராஜெக்ட்? மூணுக்கு வந்துட்டு நம்ம அனுப்புறோம், சேட்டலைட் அனுப்புறோம். ஓகேங்களா, ரைட். லேண்டர், ரோவர் அதெல்லாம். பேடெக்ஸ்ன்றது என்னது? டாக்கிங். ஓகேங்களா, ஸ்பேஸ் டாக்கிங். ஓகே,
இது நேத்துக்கு நியூஸ் எப்படி நீங்க வாசிச்சிருக்க மாட்டீங்க, விட்டுருவோம். Which of the following terms describe the population trend where a total fertility rate falls significantly below 2.1? அப்ப 2.1ன்றது என்னது? Replacement rate. ஓகேங்களா? ரைட். Causing the population shrink over a time without external migration. இந்த நாள்ல எதை வந்துட்டு அந்த டேர்ம் சொல்லுவோம்? அதாவது 2.1 கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன டேர்ம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெமோகிராபிக் டிவிடெண்ட், டெமோகிராபிக் ட்ராப், சப் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி, ஜீரோ பாப்புலேஷன். டெமோகிராபிக் டிவிடெண்டா? டெமோகிராபிக் டிவிடெண்ட் இல்ல. டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னா ஒர்க்கிங் ஏஜோட குரூப் ஜாஸ்தியா இருக்காங்க இல்லையா? ஒர்க்கிங் ஏஜ் குரூப் இருக்காங்கல்ல, அவங்களோட பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? அப்பதான் டெமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ். ஓகேங்களா? ரைட். இப்ப அந்த குரூப் ஏஜ் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஃபேஸ்? அதுவும் இல்ல. சப் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி. ரைட்டா? சோ கீழே வந்துருச்சு உங்களுக்கு. 2.1ன்றது ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டு. 2.1 கீழே வந்துருச்சுன்னா சப் ரீப்ளேஸ்மெண்ட் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான் சிம்பிள். ரைட். இப்ப டெமோகிராபிக் டிவைடர்னா என்னது? ஏஜ் ஒர்க்கிங் ஏஜ் குரூப் ஜாஸ்தியா இருக்கிறதா டெமோகிராபிக் டிவைடர். யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தியா இருப்பாங்க. சோ இந்தியா என்ன ஃபேஸ்ல இருக்குதுல? டெமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ்ல இந்தியா இப்ப இருக்கு. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் நாஃபெக்ஸ் நீங்களே பார்த்து சொல்லுங்க. Direct cash subsidies to farmers. Facilitating transparent e-auction அதுக்கப்புறம் of agricultural commodities. ஓகேங்களா? ரைட். NAFEX is launched by யார் லான்ச் பண்ணது? அமித்ஷா தான். அது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. அமித்ஷா தான். ரைட். ஓகே. அமித்ஷா தான் சார் தான் பண்ணாரு. பட் எந்த ஆர்கனைசேஷன்? அதாவது அவர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ஓகேங்களா? ரைட். நாஃபெட். ஓகேங்களா? ரைட். நாஃபெட் என்ன பண்ணுவாங்க? ஒர்க் என்ன? நாஃபெடோட ஃபங்க்ஷன். நாஃபெடோட ஃபங்க்ஷன் ஏன்னா நேத்து தானே பார்த்தோம் நாஃபெக்ஸ். அதுக்குள்ளேயும் மறந்துட்டீங்க. நாஃபெடோட ஃபங்க்ஷன் நேஷனல் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே ரைட். அவங்களோட ஒர்க் என்னது? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஆக்ட். ஓகே. அப்புறம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்க? procure from farmers. What they will procure from farmers? கோப்ரா, பல்சஸ், ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்றதா அவங்களோட ஃபங்க்ஷன். ஓகேவா? ரைட். இதுல வந்துட்டு மிஸ் ஆன டாபிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம அனுப்பிச்சிட்டோம். கிளாஸ் இருக்குது. மேபி அந்த சாட்டர்டே லாஸ்ட் சாட்டர்டே கிளாஸ் வந்துட்டு வீடியோ வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஒரு கிளாஸ் பாத்துக்கோங்க. அதுல வந்துட்டு இப்ப நம்ம சொன்ன ஹீட் வேவ், ஓசோனு, தென் இக்குவல் செல்மே அதுல இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அப்பீடா, இந்த டாபிக்ஸ் தான் அதுல இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஒரு கிளாஸ் பாத்துக்கோங்க. இல்லையா மெட்டீரியலை ரீட் பண்ணுங்க. இதுல இருந்து தெரியுது என்னன்னா யாருமே மெட்டீரியலை வாசிக்கிறது இல்ல இல்லையா? ரைட். கிளாஸ்ல எடுத்ததான் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? மறந்து போயிடும் உங்களுக்கு. அதனாலதான் இப்ப நான் ரிவிஷன் எடுத்தேன். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுங்க? இப்ப வரைக்கும் விட்டதை விட்டுருங்க. இனிமேல் இருந்து டெய்லி வருதா? இப்ப இன்னைக்கு நேற்றுக்கு நான் லேட்டா அனுப்பிச்சிட்டேன். மேக்சிமம் உங்களுக்கு அந்த நாளைக்கு வந்துடும். இல்லையா அடுத்த நாளுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க? ஒரு நாளைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வாசிங்க. அது எந்த டேட்டோ பட் ஒரு நாளைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வாசிங்க. ஓகேவா? ரைட். அதை மட்டும் கீப் லைக் அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க கன்சிஸ்டன்டா. ஓகேயா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு we will see how to read editorial. ஓகேவா?